ஜனநாயகன் நம்ம தளபதி விஜய் நடிச்ச ஒரே ஒரு காரணத்துக்காக இந்த படம் இப்போ ரிலீஸ் ஆகாம கிடப்பில இருக்கு. கிடப்பில இருக்குன்னா தள்ளி போயிருக்கு. கண்டிப்பா இந்த படம் வந்துரும். அதில மட்டும் எந்த ஒரு மாற்றமே இல்ல. வந்து பாக்ஸ் ஆஃபீஸ்ல ஒரு மிகப்பெரிய சம்பவத்த பண்ண போது. சரி இந்த கேஸ் என்ன ஆச்சு அப்படின்ற மாரி எல்லாரும் காத்துக்கிட்டு இருப்பீங்க. இன்னைக்கு காலையில 10:30 மணிக்கு அந்த கேஸ் விசாரணைக்கு வந்து ஜட்ஜ்மெண்ட்டும் வந்துருச்சு. யூபிஐ குடுக்கணும் அப்படின்ற மாரி சொல்ட்டாங்க. உடனே சிபிஎஃப்சி சென்சார் போர்ட் டீம் வந்து மேல்முறையீடு பண்ணாங்க. 2 ஜட்ஜ் வந்து தலைமையில அது விசாரணைக்கு வந்துச்சு. அவங்க வந்து ஏற்கனவே வந்திருக்கிற அந்த ஆர்டர வந்து ஸ்டே பண்ணிட்டாங்க. அந்த ஜட்ஜ்மெண்ட் வந்து ஸ்டே ஆர்டர் போட்டு அத ஸ்டாப் பண்ணியாச்சு. இப்போ இவங்க என்ன சொல்றாங்கன்னா, நாங்க இந்த கேஸ வந்து 21ஆம் தேதி, அதாவது ஜனவரி 21ஆம் தேதி தள்ளி வைக்கிறோம் அப்படின்ற மாரி சொல்ட்டாங்க. என்னடா சொல்றீங்க? ஜனவரி 21 வரைக்கும் இந்த கேஸ் தள்ளி போகுதுன்னா, அப்ப இந்த படம் இந்த மாசமே ரிலீஸ் ஆவது ரொம்ப கஷ்டம். அவங்க என்ன பிளான் போடுறாங்கன்னா, அப்படியே தள்ளி வச்சு எலக்ஷன் வரைக்கும் இந்த படம் ரிலீஸ் ஆகக்கூடாது அப்படின்ற மாரி முடிவு பண்ணிட்டாங்களா? அப்படின்ற மாரி தோணுது. இப்போ படத்தரப்புல என்ன முடிவு பண்ணியிருக்காங்கன்னா, நம்ம சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வச்சிருக்காங்க. அதுக்காக அந்த ஜட்ஜு கிட்ட எங்களுக்கு பேப்பர்ஸ் கொஞ்சம் சீக்கிரமா குடுங்க அப்படின்ற மாரி கேட்டா, அந்த ஜட்ஜு சிரிச்சுக்கிட்டே, "என்ன சுப்ரீம் கோர்ட் போறீங்களா? போங்க, போங்க" அப்படின்ற மாரி ரொம்ப சிரிச்சு தெனாவட்டா பதில் சொல்றான். அத பார்க்கும்போதே தெரியுது, அவனுங்க ஜட்ஜையும் விலை குடுத்து வாங்கிட்டாங்க அப்படின்றத. எங்க போனாலும் நீதி வெல்லும், நியாயம் வெல்லும் அப்படின்ற மாரி காத்துக்கிட்டு இருந்தா, எதுவுமே வெல்லாது போல இருக்கு. பணம் மட்டும் தான் வெல்லும். ஸோ நம்ம படம் எல்லா தடைகளையும் தாண்டி வெற்றி பெற்று டெஃபினட்டா கூடி சீக்கிரம் படம் ரிலீஸ் ஆக போகுது. அதுல மட்டும் எந்த ஒரு மாற்றமே இல்ல. இப்போதைக்கு தள்ளி போயிருக்கு. காத்திருப்போம். இப்போதைக்கு மண்டே சுப்ரீம் கோர்ட்ல நம்ம அப்பீல் பண்ணலாம் அப்படின்ற மாரி முடிவு பண்ணியிருக்காங்க. அங்கேயுமே விசாரிச்சுட்டு கண்டிப்பா டேட் தான் வாங்க போறாங்க. ஏன்னா இங்க வந்து 12ஆம் தேதியிலிருந்து 18ஆம் தேதி வரைக்கும் கோர்ட் லீவு. ஆனா அங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு லீவு கிடையாது. ஜனவரி 14 மட்டும் தான் லீவ். ஸோ அதனால நம்மளுக்கு அங்க பிரச்சனை கிடையாது. ரொம்ப டிலே ஆகாதுன்ற மாரி நான் எதிர்பார்க்கிறேன். ஆனா என்ன ஆகும்னு தெரியல. ஏன்னா அவங்க பண்றத பார்த்தா ஒண்ணும் முடியல. ஏன்னா ஒரு கவர்மெண்ட் கேஸ்க்கு இந்தியாலேயே டாப் 2ல இருக்கிற ஒரு லாயர கொண்டு வந்து வாதாட வைக்கிறானுங்கன்னா, அப்ப எப்படி யோசிச்சு பாருங்க. ஏன்னா அந்த லாயருக்கு சம்பளமே கிட்டத்தட்ட கோடி கணக்குல இருக்கும். அப்படி இருக்கும்போது, இந்த ஒண்ணுமே இல்லங்க. இது ஒரு கேஸே கிடையாது. ஆனா இத பெருசா ஆக்கிக்கிட்டு, இந்த கேஸ்க்கு அந்த லாயர கொண்டு வராங்கன்னா, நீங்களே யோசிச்சு பாருங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். மண்டே என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட்லயாவது நம்மளுக்கு நியாயம் கிடைக்கும் அப்படின்ற மாரி எதிர்பார்க்கிறேன். ஆனா அங்கேயும் விலை குடுத்துட்டாங்கன்னா, ஒண்ணும் பண்ண முடியாது. வெயிட் பண்ணி பார்க்கலாம்.